வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஜேபிஜே ஃபைல்லேருந்து பிடிஎஃப் ஃபைல் மற்றும் வேர்ட்ஸ் எக்ஸல் அப்படின்னு எல்லா வகையான ஃபார்மட்டையுமே நம்ம மாற்றிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்காக தனித்தனியாக ஒரு வாட்டியும் ஒரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்க, இல்லைனா மல்டி பர்பஸ் ஆப்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது இப்போ நிறைய சீன ஆப்லாம் உள்ள நுழையிறனால நம்ம மொபைலில் அது சேஃப் இல்லாமல் ஒரு இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் இதை நம்ம மாற்றிக்கலாம். சரிங்களா? இதுக்காக நீங்கள் எந்த ஆப்பும் டவுன்லோட் பண்ண வேண்டாம். ஸோ தம்ப்ளைன் பார்த்துட்டு நிறைய பேர் இதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த வீடியோ நம்மளுக்கு தேவையில்லாதது, நெசசரி இல்லாதுன்னு. ஸோ எப்படியும் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இது யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பாருங்கள். இதோட யூஸை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கும் இந்தமாரி ஒரு ஆன்லைனில் நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுள் பேஜில் ஸோ இந்தமாரி நம்ம ஆன்லைனுக்காகவே நான் டைரெக்டாக நம்ம இமேஜ் டு பிடிஎஃப் அப்படின்னு அடிப்போம். ஸோ அதுமாரி இல்லாமல் இந்த ஐ லவ் பிடிஎஃப் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணோன்னே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் www.ilovebdf.com அப்படிங்கிற வெப்சைட் இருக்கும். ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் மல்டி யூசர்ஸ் வரும். இதில் நீங்கள் இந்த ஒரு வெப்சைட்லேயே நீங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பவர் பாயிண்ட் டு பிடிஎஃப், எக்ஸல் டு பிடிஎஃப், ஜேபிஜி டு பிடிஎஃப் அண்ட் பிடிஎஃப்லேருந்து ஜேபிஜே. ஸோ இந்தமாரி வாட்டர் மார்க்கு நம்ம ரிமூவ் பண்ணுறது, அந்த பிடிஎஃப் ஃபைலை ரொட்டேட் பண்ணுறது, ஸோ இந்தமாரி இந்த பிடிஎஃப் ஃபைல் மேலே நம்ம சைன் பண்ணுறது, இந்தமாரி நிறைய ஆப்ஷன்ஸு இந்த ஒரே வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நான் இதை பர்டிகுலராக உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ நம்ம அடுத்து ஜேபிஜே ஃபைல் ஏதாச்சும் ஒரு ஃபைல் எடுத்து நான் இப்போ உங்களுக்கு மாற்றி காட்டுறேன். இதில் வந்து இந்த செலக்ட் ஜேபிஜே இமேஜஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இது செலக்ட் பண்ணோன்னே நம்மளோட ஃபைல் மேனேஜரில் போய் காட்டும். ஸோ அதில் ஏதாச்சும் நான் இமேஜ் ஃபார்மில் உள்ள இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து கன்வெர்ட் டு பிடிஎஃப்னு சைடில் இருக்கீங்க இல்லைங்களா, இதை நம்ம பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த இமேஜ் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த நம்பரை நோட் பண்ணிங்க. ஸோ இதுதான் இந்த நேமில் தான் அது போய் ஃபைல் மேனேஜரில் சேவ் ஆகும். ஸோ நம்ம எடுத்து பார்க்க ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்போ அதை பண்ணிட்டேன். ஸோ கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து டவுன்லோட் பிடிஎஃப் கொடுக்குறேன். இது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் மேனேஜரில் பிடிஎஃப் ஃபைலாகவே அது வந்து சேவ் ஆகிடும். அந்த நேம் நம்பர் இருந்தது இல்லைங்களா, இதோ பாருங்கள் 961327 அப்படின்னு ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, இதில் தான் அந்த நம்பரில் தான் அது போய் சேவ் ஆகிருக்கும். இப்போ நான் ஃபைல் மேனேஜரும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த டவுன்லோட் ஆப்ஷனில் உள்ளே போயிட்டு காட்டுறேன். இந்த பாருங்கள் 96 அப்படிங்கிற நம்பரில் அது பிடிஎஃப் ஃபைலாக சேவ் ஆகிருக்கு. ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ உங்களுக்காக. ஸோ இந்தமாரி தான். தேங்க்யூ.